வரலாறு 76 ஆண்டு காலத்துல இவரை போல பல பேர் நாங்க பார்த்துருக்கோம். அந்த காலத்துல அணுகுண்ட ஐயாவுன்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ஆதவர்ஜினாக்கு தெரியுமா? அவர் அண்ணாவை பற்றி பேசுன மாதிரி வேற யாருமே பேச முடியாது. அவர் இன்னைக்கு யாருக்கா தெரியுமா? இதே போல பல பேர் இருந்தாங்க. திருப்பூர் வின்சென்ட் ஒருத்தர் இருந்தார் காங்கிரஸ். அவ்வளோ கீழ்த்தரமா அண்ணாவையும் கலைஞரையும் பேசுவார். அவெல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்களா? அது மாதிரி சில பேர் வழிகள் இப்போ புதுசா நுழைக்கிறாங்க. புது தொடப்பம் கொஞ்சம் வேகமாக தான் பெருக்கும்னு சொல்லுவாங்க. இது பொது தொடப்பம். ரொம்ப ஓவரா பேசினா அதே திருப்பி மக்கள் அனுப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய சைக்காலஜி. இதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரை பற்றி யார் பேசுவது? திமுக வரலாறு தெரியுமா? நீங்க நேற்றுக்கு சவால் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சீட்டு அடிமலைன்னு கூட தெரியும். 84 தேர்தலில் நான் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். திமுக தோன்றிய நாள்ல இருந்து பல தோல்வியையும் பார்த்திருக்கோம். எங்களை போல வெற்றி பெற்றவனும் கிடையாது, எங்களை மாதிரி தோற்றவனும் கிடையாது. அதாவது 71ல 184 தொகுதி திமுக மட்டும் வெற்றி பெற்றது. கூட்டணியோடு சேர்த்து ஏறத்தாழ 220 தொகுதியில வெற்றி பெற்றோம். இந்த ரெக்கார்டை இன்னி வரல யாரும் உடைக்கல. அதற்கு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு நிலைமை வந்தது. அதனால திமுக தோற்று. 1957 கட்சி முதல்ல தேர்தலில் ஈடுபட்ட நாள்ல இருந்து இன்னி வரலாம் எங்களுக்கு ஒரு சப்ஸ்டான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்கு. அது எந்த காலத்திலும் குறைந்தது கிடையாது. இவ்வளவு பேர் கட்சி மாறுறாங்களே. திமுகவில் வந்து யாராவது அடிப்படை தொண்டனோ அல்லது யாராவது மாறி இருக்காங்களா? டெய்லி நீங்க பாக்குறீங்க. இந்த கட்சியில இருக்கிற தொண்டன் போக மாட்டான். இன்னைக்குதான் ஆர்த்தி எழுந்திருக்கிறாங்க. காரணம்னா ஆட்சின்றது 5 வருஷம் இருந்தது, அவ்வளவுதான். பல முறை ஆட்சியை பார்த்துருக்கோம். ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் வந்து இவங்க கட்சி கொள்கையை சொல்லி ஓட்டு வாங்கினாங்க, லட்சியத்தை சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. எவன் எம்எல்ஏ யார் எம்எல்ஏனே தெரியல, யார் மந்திரின்னு தெரியல. மக்கள் ஓட்டு போட்டாங்க விஜய்ன்ற ஒரு ஆளுக்காக. ஒரு முகத்தை பார்த்து இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பிரச்சாரத்தினால அவருக்கு போட்ட ஓட்டாதான் நினைச்சு போட்டாங்க. தவிர யாராவது நீங்க போய் தொகுதியில் நீங்க எல்லாம் ஊடகத்தில் இருக்கு, தயவு செய்து ஒரு 50 ரிக்வெஸ்ட். ஒவ்வொரு ஊரா போய் உங்க ஊர் எம்எல்ஏ யாருன்னு கேளுங்க. 10 பேரா சொல்றாங்களா கேளுங்க. மந்திரி பேரை சொல்லுங்க, யாருக்குன்னு தெரியாது. அது மாதிரி இந்த தேர்தலில் ஒரு ஜாக்பாட் லாட்டரி சீட் அடிச்ச மாதிரி ஒரு அடிச்சிருச்சு. அது கூட ஒரு மெஜாரிட்டி இல்லை, 35% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. 65% எதிர்த்தான் விழுந்திருக்காங்க. இந்த 35% ஓட்டை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு வெங்காயம் டெல்லியில பிஜேபி ஆட்சி மாற்றி. அதே போல இந்த தேர்தலில் ஒரு விபத்து. இந்த தேர்தலை வந்து பாண்டிச்சேரியோட மற்றவங்களோட சேர்த்து அடிச்சிருந்தா நிச்சயமா இந்த குடி வந்திருக்காரு. 2-3 நாள்ல நடந்தது. அதை பற்றி நாங்கள் ஆய்ந்து கொண்டிருக்கிறோம். இவர் சொல்றார் திமுக அடுத்த உள்ளாட்சி தேர்தல். அவருக்கு தெரியாது. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் உள்ளூர்காரன் யார் தகுதியானவர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப போட்ட ஓட்டு பூரா விஜய்க்கு தான். எந்த வேட்பாளருக்கும் கிடையாது, ஆலோசனைக்கும் கிடையாது, இருக்கிற மந்திரிமார்கள் எவனுக்கும் தெரியாது. இந்த மந்திரிகள் எல்லாம் வந்திருக்காங்க. யோகி ஒரு மந்திரி இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் போய் ஒரு ரைடு பண்ண போறாரு விஜய் வீட்டுல. அந்த வீட்டுல அவர் ரைடு பண்ணிட்டு வந்தோடனே அவர் மந்திரி ஆகிறாருன்னா சாதாரண எளிய மக்கள் கூட தெரியும். இப்ப அவர் என்ன இதான் லஞ்சம், இது மிகப்பெரிய லஞ்சம். அன்னைக்கு அவரை காப்பாற்றி விட்டுருக்காரு. அதற்கு கைமாறா இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப ஏற்பட்ட யோகியர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆதவர்ஜினா போன்றவங்களாம் பேசுனான்னு வச்சுங்க. திமுக காரன் பேச ஆரம்பிச்சா தாங்க முடியாது. ஒரு கட்சியில சேர்றாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரா வர்றாரு, வெளியில போறாரு, இன்னொரு கட்சி போய் சேர்றாரு. சட்டசபை நடக்கும் போதே 3 மணி நேரத்துல 5 முறை கட்சி மாறினவர். அதனாலதான் அந்த வாசகமே ஆயாராம் காயாராம் வந்தது. அது போல இப்ப ஆயாராம் காயாராம்னா தமிழ்நாட்டுக்கு தெரியல. அதான் இப்ப வந்து போரிட்டவங்களாம் காட்டுறாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த தளபதிக்கோ அல்லது உதயநிதிக்கோ சவால் விடுற யோகிதை
இந்த ஆதரவு அரசியல் கொஞ்சம் கூட கிடையாது. அவர் சொல்றாரு ஒரு தேர்தல் ஒரு மேயர் கூட வர முடியாது, வரலாறு தெரியாம பேசுறாரு. எம்ஜிஆரை விட பெரிய தலைவர் விஜயம் கிடையாது, மற்றவங்களும் கிடையாது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adiban.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.